நம்ம ஒரு குற்றத்தை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதற்கு எத்தனை வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுக்கலாம், எவ்வளோ வரைக்கும் ஃபைன் கொடுக்கலாம், அதாவது ஒரு குற்றத்திற்கு இவ்வளோ தூரம் பனிஷ்மெண்ட் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறது தான் இந்திய தண்டனை சட்டம். ஆங்கிலத்தில் ஐபிசி, இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு ஆட்களை எப்படி கைது செய்கிறது, போலீஸ்லாம் எப்படி ப்ரொசீஜர்ஸ்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணும் போன்ற விஷயங்களை சொல்கிறது தான் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். தமிழில் குற்றவியல் நடைமுறை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்திய சாட்சி சட்டம், எதெல்லாம் சாட்சியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறது தான் இந்திய சாட்சிய சட்டம். 3 பழைய சட்டத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி புது சட்டமாக கொண்டு வந்திருக்காங்க நம்ம கவர்மெண்ட். அதோட புது பெயர்கள்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, ஐபிசிக்கு பேர் பாரதிய நியாய சன்னிதா அப்படின்னு வச்சிருக்காங்க, சிஆர்பிசிக்கு பேர் பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்னிதா அப்படின்னு வச்சிருக்காங்க, எவிடன்ஸ் ஆக்டுக்கு பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த 3 சட்டமே ஜூலை 1 இன்னிலிருந்து எஃபெக்ட்டுக்கு வந்துருச்சு. அதில் டெல்லியில் தான் முதல் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஊடகங்கள் மூலியமா, அதாவது நியூஸ் சேனல்ஸ் மூலியமா தெரியப்படுத்திருக்காங்க. இது போன்ற லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இது பார்வை.